வரவேற்பு குழு தலைவர் அருமை தோழர் பத்மநாபன் அவர்களே, செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பொருளாளர் வேலுச்சாமி அவர்களே, அருமை தோழர் நம்முடைய மூத்த தலைவர் டிகேஆர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் தோழர் சுகுமாரன் அவர்களே, பொருளாளர் மாலதி சிட்டுபாபு அவர்களே, அருமை தோழர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி தியாகிகளை நினைவு கூறுகிற இவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டதும் நடத்தியதுமே பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தியாகத்தை போற்றுவது மட்டுமல்ல, தியாகத்தை ஏற்கவும் முன்வர வேண்டும் என்கிற உணர்வையும் நமது நரம்புகளை முறுக்கேற்றுகிற நம்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலையும் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறது. இந்த மாவட்டத்தில், இதர மாவட்டங்களில், இந்தியா முழுமையும், உலகம் முழுமையும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இயக்கத்தை மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவர்கள் இதை ஒரு இயக்கமாய், அமைப்பாய், முதலாளித்துவத்தை தூக்கி எறியக்கூடிய போர்ப்படையாய் அதை உருவாக்குவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகளை செய்த காலத்திலிருந்து கடுமையான அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்து வருகிறோம். அதிலே மார்க்ஸே மிகப்பெரிய உதாரணம். நாடு விட்டு நாடு துரத்தப்பட்டு கடைசியிலே அவர் பிரிட்டனில், இங்கிலாந்திலே, லண்டனிலே இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார். அவர் மறைகிற போது அவர் எந்த நாட்டு பிரஜையும் அல்ல. அப்படி அந்த காலத்திலிருந்து நடைபெற்றிருக்கிற எண்ணற்ற தியாகங்கள். இப்போது ஜாதி இருக்கிறது, மொழி இருக்கிறது, இந்த நாடு அந்த நாடு என்கிற தேசிய பிரச்சனை இருக்கிறது, நிறப்பிரச்சனை இருக்கிறது. இப்படி ஏராளமான செயற்கை வரப்புகள், செயற்கை தடுப்புகள், செயற்கை வேறுபாடுகள் இருக்கின்றன. இதில் எந்த வேறுபாட்டில் இருப்பவர்களும் தங்களை மேலானவர்களாக, உயர்வானவர்களாக முன்னிறுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த பிரிவில் இப்போ ஒரு ஜாதியை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதியிலே இருப்பவனும் இல்லாதவனும் இரண்டு பேரும் இருக்கிறார்கள். ஒரே மதத்துக்காரர்களில் பெரும் பணக்காரனும் ஏதுமற்றவனும் பசித்தவனும் இருக்கிறார்கள். ஒரே மொழி பேசக்கூடியவர்களிலே இந்த வர்க்க வேறுபாடு இருக்கிறது. இப்படி எல்லா பிரிவாக சொல்லக்கூடிய அனைத்திலும் வர்க்க வேறுபாடு இருக்கிறது. வெறியவன், உயர்ந்தவன், இல்லாதவன் என்று ஒரு அடையாளத்தோடு ஒற்றை புள்ளியில் நாம் அத்தனை பேரும் உழைப்பு சுரண்டலுக்கு அல்ல, உழைப்பு திருட்டுக்கு ஆளாகக்கூடியவர்கள் என்கிற முறையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வர்க்கம் என்கிற வகையில் இந்த எந்த செயற்கை வரப்பையும் அதற்கு உட்படாமல் தாண்டி நிற்பவர்கள். நீங்கள் மே தின போராட்டம் என்றோ அல்லது வேறு போராட்டங்கள் என்றோ நாம் எடுத்து பார்க்கிற போது அங்கே என்ன இருந்தது? எந்த ஜாதி இருந்தது? எந்த நிறம் இருந்தது? எந்த மொழி இருந்தது? எந்த தேசம் இருந்தது? எல்லாவற்றையும் கடந்து உழைப்பு திருட்டை எதிர்த்த போராட்டம். தொழிற்சங்க இயக்கம், சொல்லப்போனால் மார்க்சினுடைய தலைமையிலே இடதுசாரி இயக்கம். அதற்கு முன்பே தொழிலாளிகள் தங்களை பல அமைப்புகளாக திரட்டி கொண்டிருந்தார்கள். இவர்கள்தான் அதற்கு முழு உருவம் தருகிறார்கள். தொழிற்சங்க இயக்கம் உலக அளவிலே சாதித்த மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, உழைப்பு திருட்டுக்கு கடிவாளமிட்டது தான். 14 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் என்று வரம்பற்று இருந்த வேலை நேரத்தை, லாப குவிப்புக்கு ஊற்றாய் இருக்கிற அந்த வேலை நேரத்தை, உழைப்பு திருட்டை தீவிரப்படுத்த வேண்டும் என்றால் வேலை நேரத்தை தீவிரப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்றிருந்த அந்த வேலை நேரம் என்கிற அந்த அடித்து நொறுக்கியவர்கள், உடைத்து எறிந்தவர்கள், இவ்வளவுதான் வேலை நேரம் என்று தீர்மானிக்க வைத்தவர்கள், அந்த போராட்டத்தை நடத்திய அந்த மாவீரர்கள். அதுதான் மே தினம். நாம் சாதித்த மிகப்பெரிய சாதனைகளில் இது ஒன்று. தொழிற்சங்க இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் உழைப்பு திருட்டை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தனித்து கொள்வது, குறைத்து கொள்வது, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையாற்றவை போராடி பெறுவது என்பது அதனுடைய பிரதான நோக்கம். ஆனாலும் ஆளும் வர்க்கமாக முதலாளி வர்க்கம், உடைமை வர்க்கம் நீடிக்கிற வரையில் இதிலே முழு வெற்றியை நாம் அடைய முடியாது, முழு வெற்றியை நாம் பெற முடியாது. ஆகவே புரட்சிகர படையாகவும் அரசியல் படையாகவும் இது மாற வேண்டும் என்பதுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நமக்கு போதித்திருக்கக்கூடிய விஷயம்.
அவர்கள் வாழ்நாளில் ஜெர்மனியிலே, பிரான்சிலே, எல்லா நாடுகளிலும் பெரும் எழுச்சிகள், சின்ன சின்ன புரட்சிகள், பெரிய பெரிய புரட்சிகள், 1 நாள் 2 நாள் 4 நாள் 5 நாளில் அடக்கப்பட்ட புரட்சிகள், ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்ட புரட்சிகள். அதனுடைய உச்சமாகத்தான் 1871 பாரிஸ் கம்யூன், பாரிஸ் நகரத்து தொழிலாளிகள் அந்த பாரிஸ் நகரத்தினுடைய முதலாளிகளை, உடைமை வர்க்கத்தை முறியடித்து தோற்கடித்து அவர்களுடைய அடக்குமுறை கருவிகளை எல்லாம் உடைத்தெறிந்து ஏராளமான முதலாளிகளை, கொடுமை புரிந்து கொண்டிருந்த முதலாளிகளை எல்லாம் இவர்கள் தண்டித்தார்கள். ஒரு ஆட்சியை அமைத்தார்கள். உலகத்தில் தோன்றிய முதல் பாட்டாளி வர்க்க ஆட்சி. ஆட்சி மாறி இருக்கிறது எவ்வளவோ, ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தால் இந்த சுரண்டல் அல்லது இந்த உழைப்பு திருட்டு என்பது வேறு எந்த புரட்சியிலும் மாறவில்லை. பழைய பிரெஞ்சு புரட்சியிலே மாறவில்லை, அதற்கு பிறகு நடந்த ஏராளமான புரட்சிகளிலே மாறவில்லை. வர்க்கமே மாறி, தொழிலாளி வர்க்கமே ஆட்சி அமைத்து அரசு அமைத்து, தொழிலாளி வர்க்கம் இனிமேல் சுரண்டல் இல்லை, உழைப்பு திருட்டு இல்லை என்று அறிவித்த மகத்தான மாபெரும் புரட்சி, முதல் புரட்சி, தொழிலாளி வர்க்க முதல் ஆட்சி அமைத்த புரட்சி பாரிஸ் கம்யூன். அது வெறும் 71 நாட்கள் தான் இருந்தது. அது சாதித்தது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏராளமான விவரங்கள். அந்த 71 நாட்களிலே அது சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்த நிலப்பிரபுக்கள் மற்றும் பல நாடுகளை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புரட்சியை, அதனுடைய சாதனையை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தார்கள். உலகத்தின் மிக பெரும் தியாகங்களில் அது ஒரு பெரும் தியாகம். இப்படி இது ஆரம்பித்து மார்க்ஸே சொல்லுகிறார், எங்கெல்ஸ் சொல்லுகிறார், எங்களுடைய பார்வையை விரிவாக்கியது அதுதான். அரசு குறித்து, அரசை எப்படி மாற்றுவது என்பது குறித்து, மாற்றுவதற்கான புரட்சியை நடத்துகிற போது என்ன குறை வரும், என்ன குற்றம் வரும், எதை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கே பார்வை கொடுத்தது அந்த பாரிஸ் கம்யூன் என்கிற புரட்சி தான். ஆகவே இந்த உழைக்கும் வர்க்கம் தான் இந்த செயற்கை தாடுகளெல்லாம் தாண்டி ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வர்க்கம், சக்தி. அப்படிப்பட்ட அந்த வர்க்கத்தை திரட்டுகிற பணியிலே உலகம் முழுவதும் துரோகங்களை சந்தித்து, அடக்குமுறைகளை சந்தித்து, அதையெல்லாம் தாண்டித்தான் நமது இயக்கங்கள் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கட்டி அமைக்கப்படுகிறது. பாரிஸ் கம்யூனுக்கு பிறகு ரஷ்ய புரட்சி, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சீன புரட்சி, சீன புரட்சிக்கு பிறகு வியட்நாம் புரட்சி, வியட்நாம் புரட்சிக்கு பிறகு கியூபா புரட்சி. இன்னும் ஏராளமான நாடுகளிலே இந்த இடதுசாரி கருத்துக்களும் இதுதான் மாற்று, இதுதான் வழி என்கிற சிந்தனையோடு இடதுசாரி அரசுகள் தோன்றுகின்றன. இடதுசாரி கருத்துகள் தென் அமெரிக்க நாடுகளிலே, ஆசியாவிலே, ஆப்பிரிக்காவிலே, ஏராளமான நாடுகளிலே அது இப்போது வேர்விட்டு நிற்கிறது. இந்த இயக்கம் இதை முறைப்படுத்தி, நெறிப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, வகைப்படுத்தி, அதற்கான கோரிக்கை, அதற்கான தலைமை, அதற்கான இலக்கு, இவையெல்லாம் முறையாக படுத்தப்படாமல் போகுமானால் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அது விரயமாகிவிடும், வீணாகிவிடும். இடதுசாரிகளுடைய, கம்யூனிஸ்டுகளுடைய கடமை அங்குதான் இருக்கிறது. இன்றைக்கு நேபாளத்திலே பார்த்தோம், இலங்கையிலே பார்த்தோம், பங்களாதேசத்திலே பார்த்தோம், அதே மாதிரி ஆப்பிரிக்காவிலே ஒரு நாட்டிலே நாம் பார்த்தோம். இந்த எல்லா இதெல்லாம் இந்த 2 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். இந்த எல்லா நாடுகளிலும் பேரெழுச்சி நடந்தது. குறிப்பாக இளைஞர்களின் எழுச்சி. அரண்மனையை தாக்கினார்கள். மார்க்ஸ் பாரிஸ் கம்யூனை பற்றி சொல்லுகிற போது விண்ணை சாடினார்கள் என்றார்கள், சொர்க்கத்தை தகர்த்தார்கள் என்று மார்க்ஸ் அந்த போராட்டத்தை வர்ணித்தார். அதை போல அரண்மனைகளை, அதிபர் மாளிகைகளை இவர்கள் முற்றுகையிட்டார்கள், தகர்த்தார்கள், எல்லாம் செய்தார்கள். எல்லா ஊர்களிலும் ஆட்சி மாறிவிட்டது. பிரதமர் ஓடிவிட்டார், ஜனாதிபதி ஓடிவிட்டார் என்று நடந்தது. ஆனால் இந்த எழுச்சிகளில் ஏற்பட்ட அடிப்படையான மாற்றம் என்ன? ஆளுகின்றவர்களுடைய அத்துமீறல், ஆளுகின்றவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், ஆளுகின்றவர்களுடைய ஊழல், ஆளுகின்றவர்களுடைய உல்லாச சல்லாப வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவருடைய வாரிசுகள் நடத்தக்கூடிய வாழ்க்கை, இவையெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை சலிப்புறச் செய்கிறது, இளைஞர்களை வெறுப்புறச் செய்கிறது. இதை ஏற்க முடியாது என்று அவர்கள், எங்கோ தவறு இருக்கிறது, எங்கோ குறை இருக்கிறது, இதை அடித்து உடைத்து நாம் மாற்றியாக வேண்டும் என்கிற கொதிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கொதிப்பு ஏதேனும் ஒரு சின்ன வெடிப்பில் பெரும் வெடிப்பாய் வெடிக்கிறது. நீங்கள் நேபாளம் எடுத்தால் 26 சோசியல் மீடியாக்களை அந்த அரசு தடை செய்கிறது. தடை செய்வதற்குள்ள நியாயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரும் அதிருப்தியை, ஆத்திரத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் சோசியல் மீடியாவிலே வர்த்தகம் செய்கிறார்கள்,
சோசியல் மீடியாவிலே வியாபாரம், வர்த்தகம், வியாபாரம், தொழில் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இன்றைக்கு அந்த அளவுக்கு அந்த கருவிகள், இந்த டிஜிட்டல் கருவிகள், எண்ம கருவிகள் மாறி போயிருக்கின்றன. இதை தடுத்தவுடன் அவர்கள் வாழ்வாதாரமே போய்விட்டதாய் கருதக்கூடியவர்கள் ஆரம்பித்து அந்த கருவியின் அந்த பலம், அந்த கருவியின் அந்த வீச்சு, அது அங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாம் அவர்களுக்குள் ஏற்கனவே கொதித்து கொண்டிருக்கிற பல்வேறு அதிருப்திகள், ஆத்திரங்களுடைய கூட்டு விளைவு ஒன்றாக சேர்ந்த போராட்டமாக அது வெடிக்கிறது. ஆனால் தலைமை இல்லை, என்ன கோரிக்கை தெளிவில்லை, எப்போது முடிப்பது, எப்படி முடிப்பது தெளிவில்லை. ஆகவே அந்த போராட்டம் அதனுடைய எந்த இதுவும் இல்லாமல் முடிந்தது. ஒருவர் போய் இன்னொருவர் வந்தார். நேபாளத்தில் அடிப்படையில் எந்த மாற்றமும் வந்துவிடவில்லை, பங்களாதேசத்தில் எந்த மாற்றமும் வந்துவிடவில்லை. ஆகவே தான் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் யார் இதை செய்வது, இதற்கு முன்னின்று நடத்த வேண்டியவர்கள் யார்? ஊசலாட்டம் இல்லாதவர்கள், மாற்றத்தில் தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று கருதுகிற நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் வாழக்கூடியவர். அவர் யார்? தொழிலாளி வர்க்கம் தான். அவர்கள் முறைப்படுத்தப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஸ்தாபன கோட்பாட்டு அடிப்படையில் ஏற்பாடுகளோடு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் புரட்சி. புரட்சி என்பது ஒன்றும் சாகசம் அல்ல. புரட்சி என்பது மிக மிக திட்டமிடப்பட்ட ஒரு அரிய கலை, அரிய வேலை. அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு வர்க்கமாக தொழிலாளி வர்க்கம் திரட்டப்படாமல் எந்த நாட்டிலும் நமக்கு தேவையான ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கி கொள்ள முடியாது. திமுக போய் அதிமுக, அதிமுக போய் காங்கிரஸ், காங்கிரஸ் போய் இன்னொரு கட்சி, நாளைக்கு இந்த விஜய் என்று எந்த கட்சி வந்தாலும் என்ன மாற்றம்? எந்த மாற்றமும் இருக்காது. ஆகவே மாற்றத்தை அடிப்படையில் கொண்டு வருவது என்பது எது? உழைப்பு திருட்டை நிறுத்துவது, மனிதனை மனிதன் சுரண்டுவதை நிறுத்துவது, எல்லோரும் ஒன்றுதான் என்கிற நிலையை உண்டாக்குவது. அதுதான் மனித பிரச்சனை தீர்ப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற யுத்த பிரச்சனை, போர் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுதான். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு வலுவான படையை திரட்டக்கூடிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த வேலையை செய்கிற போது இங்கே அரிய தியாகத்தை வீழ்ந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த மாவீரர்களை நாம் இங்கே போற்றி இருக்கிறோம். அவர்களுடைய அந்த வழியில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே போய் சாக வேண்டும் என்பது பொருள் அல்ல. சாவதற்கு நாம் வாழவில்லை, சாவதற்கு நாம் பிறக்கவில்லை, செத்துப்போவதற்காக நாம் இந்த இயக்கத்திலே இல்லை. எல்லோரையும் வாழ வைப்பதற்காக இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். அந்த இயக்கத்தை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி நாம் நடத்துகிற போது தவிர்க்கடையாமல் வரக்கூடிய அடக்குமுறை அல்லது வேறு விதமான வாய்ப்புகளை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். அது எந்த வகையிலும் நம்மை பின்னடைய வைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய மூலவர்கள் சொல்லியிருப்பதைத்தான் இங்கே வீழ்ந்து போட்டிருக்கிற நம்முடைய தோழர்கள் காட்டியிருக்கிறார்கள். சின்னியம்பாளையம் தியாகத்திலிருந்து, வால்பாறை தியாகத்திலிருந்து இந்த பகுதியில் நடந்திருக்கிற எண்ணற்ற தியாகங்கள் அனைத்தும் தொழிலாளி வர்க்கம் நடத்தியது. இதில் எல்லா ஜாதியும் இருக்கிறது, எல்லா மொழி சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த செயற்கை தடைகளை குறைப்பதற்கு, ஒழிப்பதற்கு, மதத்தாலோ மொழியாலோ மற்றதாலோ மக்களை பிரிப்பதற்கு, ஒற்றுமையை சிதைப்பதற்கு முன்வரக்கூடிய எந்த சக்தியையும் அனுமதிக்க முடியாது என்று தடுக்கிற வலிமை, வல்லமை தொழிலாளி வர்க்கத்திற்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் அது கிடையாது. அதை செய்யத்தக்க ஒரு படையாக உருவெடுக்க வைக்க நாம் பாடுபட வேண்டும். அதற்கு இந்த தியாகிகளுடைய வாழ்க்கை நமக்கு அது ஒரு தீபமாக நமக்கு இருக்கட்டும். அது தீபம் அல்ல, தீப்பந்தம் என்ற ஒரு வார்த்தையை நம்முடைய தோழர்கள் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அந்த தீப்பந்தமாய் நாம் திகழ்வோம், அடிப்படை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் உழைப்போம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.